வந்தனம் நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்புடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மொறு உளுந்து வடை எப்படி சுடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாம் உளுந்து வடை சுடுவீங்க, தண்ணி ஆயிடுச்சா என்ன பண்றது அப்படின்னு பார்ப்பீங்க. உளுந்து நல்லா பாருங்க. நம்ம வந்து இப்போ உளுந்து வடை எப்படி மொறுன்னு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உளுந்து நம்ம பார்த்தோம். உளுந்து இந்த மாதிரி எடுத்துக்குங்க. உளுத்தம் பருப்பு தெரியுதுங்களா, இட்லி பருப்பு, அந்த உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. ஒரு 3 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. உளுந்த இந்த மாதிரி கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ போட்டு நல்லா 1/4 கிலோ பருப்பு தான் எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சிக்குங்க பேஸ்ட்டு மாதிரி. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வரட்டும், குறைன்னு அரைக்காது பாருங்கள். இப்போ உளுந்து பார்த்துக்குங்க. உளுந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி நைஸாக போட்டுங்க. உளுந்து கேட்டிருந்தீங்க மொறுன்னு எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. உளுந்து அரைச்சிக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்குங்க. பாருங்க, அரிசி மாவு, உப்பு நான் வந்து கலந்துட்டேன். இது பாருங்க, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா ருசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. இஞ்சி வந்து பாருங்க பீஸா போடுவோம் நம்ம. ஒரு சிலர் போடுவாங்க. அது வாயில வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு இஞ்சி டேஸ்ட் வந்துடும். அதனால தான் நான் வந்து இஞ்சியும் பூண்டியும் நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிடலாம். அதனால தான் அதில் வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, அரிசி மாவு நம்ம முக்கியமாக சேர்த்துக்கணும். உளுந்தோட அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, வெங்காயம் நான் வந்து 3 வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் சேர்த்துக்குங்க. 3 வெங்காயம். பச்சை மிளகா நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஃபைனாக வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் வந்து கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் புது எண்ணெயாகவே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. சரிங்களா? வானொலி வச்சுட்டேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் இது பாருங்கள், வடை இப்படி போட்டுட்டு வடை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை பாருங்க, இந்த மாதிரி சின்னதாக இது போட்டுங்க, ஹோல்ஸ் மாதிரி போட்டுங்க. அப்போ தான் வந்து சுற்றி எண்ணெய் போகும், நல்லா மொறுன்னு வரும் வடை. சரிங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிட்டோம். இது எண்ணெய் நம்ம காஞ்ச உடனே நம்ம வந்து வடை போட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்குங்க. தண்ணி இப்படி தொட்டு இதை இந்த மாதிரி பண்ணி ஈஸி தான் உங்களுக்கு. நம்ம மொறுன்னு கிடைக்கும். உளுந்து வடை எல்லாம் வந்து மொறுன்னு எப்படி செய்கிறீங்க கேட்குறீங்க. இந்த மாதிரி மெத்தடில் அரிசி மாவு போட்டு செய்தீங்கன்னா எப்போவுமே வந்து மொறுன்னே இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது பாருங்கள், இன்னொரு வடை தட்டம் பாருங்கள். நல்லா வட்டமாக இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி, அவ்வளோதான். பாருங்க, பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இது பாருங்க நம்ம எடுத்துடலாம். இது பாருங்க, பொன்னிறமாக வந்திருக்கு. நல்லா உள்ளெல்லாம் வேகட்டும். சிம் பண்ணி வைங்க. ரொம்ப சிம் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது புரியும். உங்களுக்கு நல்லா வந்து வெந்துடணும் வடை. இது பாருங்க, கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம ஒவ்வொரு வடையாக எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது வடை. பாருங்கள் பாருங்கள், மொறுன்னு கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வடை வந்து நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நான் வந்து வேர்க்கடலை சட்னி, ஒற்றைக்கடலை சட்னி எதுவாக இருந்தாலும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள் வடை பாருங்கள் எப்படி தெரியுதுங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் வடை. அந்த மொறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும் வடை. இந்த மாதிரி தொட்டு தயிர் குழம்பு. இப்போ பாருங்கள், நம்ம மோர் குழம்பு எப்பவுமே வைப்போம். மோர் குழம்புக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி வச்சோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க.
மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து மோர் குழம்பு வந்து செய்துட்டு தயிர் குழம்போ மோர் குழம்போ வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். தயிர் குழம்புல போட்டு அந்த லிங்க்கு வந்து அம்மா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு வேணுன்றவங்க. ஏற்கனவே மோர் குழம்பு போட்டுட்டாம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எடிட் பண்ணிக்கிறேன். இட்லி, வடை, மோர் குழம்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது இப்படி எடுமா, இப்படி வா, இங்கே எடிட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கம்மா, இட்லி, இது வடை, மோர் குழம்பு. இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு வடை வச்சு சாப்பிடுங்க. இந்த உளுந்து வடை, மொறு உளுந்து வடை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இட்லிக்கு தொட்டு சாப்பிடுங்க. என்ன சொல்கிறது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஓகே, ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்.